குஷியோட அம்மாங்கிற சௌபாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுத்தீங்க. இப்ப மோகனையாவோட மனைவிங்கிற உரிமையும் கொடுக்குறீங்க. ஆனா சில நேரத்துல ஒரு மாதிரி எனக்கு பயம் வருது. இந்த சந்தோஷத்துல யாரோட கண்ணும் பற்றக்கூடாது. துளசி அக்கா, குஷி 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்போ அப்பாவையும் பாட்டியும் பார்த்து அவங்க கோவத்தை போக்கிட்டா போதும். கடவுளே கிருஷ்ணா, உன்னோட சந்தோஷத்து மேல என்னோட கண்ணு பற்றுச்சு ராதா. இனி உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாரு. நான் எப்படி சொல்லுவேன் ராதா? குஷியோட உயிருக்கு பெரிய ஆபத்து. இந்தாங்கண்ணே, இதுல நான் சைன் பண்ணிட்டேன். அண்ணி ரொம்ப நன்றி. உங்க 2 பேருக்கும் ராதாவை பார்க்கணுங்கிற எண்ணமே இல்லையா? திருச்செல்வியே, என் தேசம் நீ நல்லபடியா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உசுரே வந்துச்சு. சுட்டும் வரலும் நீ அடி, வைதாலும் இசை நீ அடி, அடித்தாலும் மலரின் கொடி. மகள் யாரும் இல்லாமல் வாழும் தந்தைக்கு உறவுகள் எல்லாம் மௌனமே. தாயே தாயே மகளன வந்தா, தந்தை சிந்தை நலமுற வந்தா. பணம் காசிலே இந்த பாசம் இல்லையே, அன்பான மகள் வந்தா அம்பானி நானாகிறேன். இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேத்தியே. தாயே தாயே மகளன வந்தாய், தந்தை சிந்தை நலமுற வந்தாய். நீயே லோகம் என்று. அப்பா பாட்டி பாத்தீங்களா, ஒரு வழியா உங்களை பார்க்க நான் இங்க வந்துட்டேன். ஒரு வழியா நான் கடந்த காலத்துக்கிட்ட வந்துட்டேன்.
சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் பத்திரமா ஊர் போய் சேருங்க. ம். ராதாவை நினைச்சு நீங்க 2 பேரும் கவலைப்பட வேண்டாம். இப்ப அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ இப்ப என்னோட மக. ஊர்ல இருந்து இங்க நாங்க எந்த காரியத்துக்காக வந்தோமோ அந்த காரியம் நல்லபடியா முடிச்சிருச்சு. நாங்க ஊருக்கே கிளம்புறோம். போயிட்டு வரேங்க. நீ உங்க விருப்பப்படியே போயிட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம். நீ போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா. நல்லதும்மா. வாங்கம்மா. ராதா, நீ இங்க? நில்லு ராதா. இவ்வளவு தூரம் வந்துட்டல்ல, கொஞ்சம் இரு. அம்மா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க பேச்ச மீறி வரணும்னுலாம் நினைக்கவே இல்லை. அது அது மோகனையா தான் ஒரு வாட்டி போய் பாட்டியையும் அப்பாவையும் பார்த்துட்டு வான்னு சொன்னாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. எனக்கு புரியுது ராதா. அவங்க உன்னோட குடும்பம். ராதா, உன்னை என் கூட கூட்டிட்டு வராம நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். இப்ப நீ உன்னோட கடமையை ஒழுங்கா செய். அது என்ன கடமை தெரியுமா? ஒரு குழந்தை தன்னோட குடும்பத்துக்காக செய்ய வேண்டிய கடமை. போ, போய் அவங்கள பாரு. உன்னால பேசி சமாதானப்படுத்த முடிஞ்சா அவங்கள சமாதானப்படுத்து. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி.
பேரும் எங்க போனாங்க? என்ன பார்த்தது எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. ஆஹா. ஒரு வணக்கம் கூட சொல்லாம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இது ரொம்ப தப்பாச்சே. அவ்வளோ தூரத்துல இருந்து நான் வந்திருக்கேன். என்ன பார்த்து தானே ஆகணும். பிங்க் டிஃபன் யூனிகார்ன் பொம்மை. பிங்க் டிஃபன் யூனிகார்ன் பொம்மை போட்டது. வாட்டர் பாட்டில் ஸ்குவிஸ் போட்டது. வாட்டர் பாட்டில் ஸ்குவிஸ் படம் போட்டது. சென்டட் இரேசர்ஸ் வேணும். 5 நியூ பென்சில்ஸ், ரிப்பன்ஸ், அப்புறம் பேக், அதுவும் பிங்க் மஜெண்டா பிங்க். எல்லாத்தையும் எழுதிட்டேன். வேற ஏதாவது? அப்புறம் அது கூட மேட்சிங் லஞ்ச் பாக்ஸ். ஓகே. அப்புறம் மால்ல 3rd ஃப்ளோர்ல மொபைல் ஷாப் ஒன்னு இருக்கு. அங்க ஒரு அழகான மொபைல், அப்புறம் ஹெட்போன்ஸ். போதும். ஓகே. மொபைலும் ஹெட்போனும். அப்புறம் ஹெட்போன். மொபைலும் ஹெட்போன்ஸும். குஷி, ஸ்கூல் ரீஓபனிங்கோட ஷாப்பிங் தானே நடக்குது. அதுக்கு எதுக்கு மொபைல் ஹெட்போன்ஸ் எல்லாம் நீ கேக்குற? என்ன அஜித் நீ? நான் என்ன அதாவது நான் என்ன பண்ண? அவ டீச்சர் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா, நீ ஸ்டூடெண்ட் மாதிரி எழுதிக்கிட்டே இருக்க. அவ கேக்குறதெல்லாம் நீ வாங்கி கொடுப்பியா? ஆமா. அதாவது கீர்த்தி, நம்ம பொண்ணுக்கு நாம வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி கொடுப்பா சொல்லு? அவ இதான் சான்ஸ்னு பயங்கரமா கேக்குறா. நீங்க என்ன? நான் ஒத்துக்கிறேன், அம்மா அப்பா குழந்தைங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் தான். அதெல்லாம் ஓரளவுக்கு தான். நாளைக்கு நமக்குன்னு ஒரு பேபி பிறந்தா நீ அதுகிட்ட கூட இப்படிதான் நடந்துப்பியா? ஐயோ சரிமா பேபி. கீர்த்தி, சரி மொபைல் கேன்சல் என்ன? கரெக்ட். சாரிடா கண்ணா, மொபைல் கேன்சல் என்ன? ஆனா ஐயோ, இவளுக்கு ஹெட்போன்ஸ் ஆவது வாங்கி கொடுக்கலாம். படிக்கும்போது குஷிக்கு அப்படியே பாட்டு கேட்கணும்னு ஆசையா இருந்தா பாவம் அவ என்ன பண்ணுவா இல்ல? தேங்க் யூ மாமா. வெல்கம் என் செல்லக்குட்டி. நான் இப்போ மார்க்கெட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? இவர் மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லி அந்த பொண்ணு தான் பார்க்க போவாரு. நானும் உங்க கூட வரேன். ஏ, அதாவது உனக்கு தான் இந்த மார்க்கெட்டுக்கு போறதெல்லாம் பிடிக்காதுல்ல? நீ ஆன்லைன் ஷாப்பிங் தானே பண்ணுவ? இப்பத்துல இருந்து ஆஃப்லைனும் பண்றேன். அது என்னன்னா, நமக்கு ஒரு புது விருந்தினர் வர போறாங்கல்ல, அதுக்குன்னு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பொருள் எல்லாம் மார்க்கெட்ல கிடைக்குது, கிடைக்க மாட்டேங்குது, அது எல்லாத்தையும் செக் பண்ணணும்ல. அதுக்குதான். சரி கீர்த்தி, நீ இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணும்போது நான் வேண்டான்னு சொல்ல முடியாதுல. வா போலாம், சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். இன்னைக்கு உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சே தேருவேன். எந்த பிசாசு இவர் கூட சுத்திட்டு இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். வாங்கம்மா, அவ கண்ணில் படக்கூடாது. சீக்கிரம் வாங்க. நீங்க 2 பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? என் கூட கண்ணாமூச்சி விளையாட்டா விளையாடுறீங்க? பாருங்களேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பார்வை எப்படி கூர்மையா இருந்ததோ இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. புடிச்சிட்டேன்ல? 2 பேரும் தோத்து போயிட்டீங்க. வழக்கம் போல நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். எப்பையும் போல. இது பாரு, எங்களை போக விடு. உனக்கு எங்களுக்கு எந்த உறவும் இல்ல. அவளோட இருக்குல்ல.
எங்க அவ? உங்களோட இதய துடிப்பு, உங்க முகத்துல இருக்கிற சிரிப்புக்கு காரணமானவ. நான் பர்சனாவுக்கு கூட போனேன், ஆனா அங்கேயும் அவளை தரிசிக்க முடியல. இங்க தானே எங்கேயாவது இருக்கா? அவ இங்க இல்ல. ராதா, 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 ராதா. யாரோ என் பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இருந்ததே. கடவுளே கிருஷ்ணா, அப்பாவையும் பாட்டியையும் நான் பார்க்கறதுக்கு நீங்க காட்டுற அறிகுறி தானா இது? ராதா இங்க இல்ல. ராதா, இது பாரு, ராதாவை கூப்பிடுறத நிறுத்திக்கோ. அவ இங்க இல்லவே இல்ல. அதுவும் இல்லாம உனக்கும் எங்க வாழ்க்கைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மறுபடியும் எங்க வாழ்க்கைக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ற வேலையை வச்சுக்கோ. அப்புறம் என்ன பண்ணுவ? நீ என்னைய மிரட்டி பாக்குறா? என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. 15 வருஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையை என்னால அழிக்க முடிஞ்சது, உன் குடும்பத்தை என்னால அழிக்க முடிஞ்சது. அப்படிப்பட்டவ என்ன செய்வேன்? என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, என் பையனை விட்டுடுமா. சொல்றத கேளுமா. சொல்லி போ. அம்மா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையம்மா. தேவையில்லாம என்ன கோபப்படுத்தி பாக்குறீங்க. நான் இங்க சண்டை போடலாம் வரல. எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்த? உனக்கு என்னதான் வேணும்? என் கடந்த காலத்தை முழுசா அழிக்க வந்தேன். எனக்கு அதுதான் வேணும். எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்ததுன்னு ஒரு சின்ன ஆதாரம் எங்கேயாவது இருந்தா கூட அதை நீங்க அழிச்சிடுங்க. இல்லனா உன் பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். இதோ பார், நீ ஏற்கனவே என்னுடைய பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சுட்ட. அவகிட்ட இருந்த எல்லாத்தையும் புடிக்கிட்ட. ஏன் அவளுடைய அம்மாவை கூட அவகிட்ட இருந்து பறிச்சுட்ட. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இன்னொன்னு சொல்றேன், இந்த மாதிரி மிரட்டத முதல்ல நிறுத்தி. உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நான் மிரட்டல, எச்சரிக்கிறேன். நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி பண்ண. நாளைக்கு உன் பொண்ணுக்கு ஏதாவது ஏடகுடமாயிட்டா அதுக்கு நீங்க 2 பேரும் தான் பொறுப்பாவீங்க. என் பொண்ணு மேல உன்னோட நிழல் படுறதுக்கு கூட நான் அனுமதிக்க மாட்டேன். 15 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னால எதுவுமே பண்ண முடியல. இப்ப என்ன பண்ண முடியும்? அதனால வெட்டியா தேவையில்லாம இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இப்ப கிளம்புறேன். பாட்டி, அப்பா,
வாங்க வாங்க திருமதி மேடம் வாங்க. இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு சரியா கேட்கலையே. அப்பா நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு நான் எப்பத்துல இருந்து திருமதி ராதா மோகனானு? அதுக்குள்ள நீங்க 2 பேரும் என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? நிச்சயமா அவ இவதான். அத உடனே கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இவளை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ண. இவ யாரு, இவ பேர் என்ன, எங்க இருக்கா, எல்லாமே. உனக்கு 5 நிமிஷம் தான் டைம். ஓகே மேடம்.